அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் நம்ம 2ஆம் பாவத்தில் ராகு பகவான் எப்படிப்பட்ட பலன்கள் தருகிறார் என்று பார்ப்போம். அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்திலே உங்கள் லக்னத்தில் இருந்து எண்ணி வரும்பொழுது 2ஆம் பாவம், அதிலே ராகு பகவான் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம். இது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் ஆகியால் இங்க ராகு இடம்பெற்ற ஜாதகர்கள் அவர்களே சம்பாதித்து அவர்களே செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மற்றும் கடுமையான வாக்கு, ஏன்னா 2ஆம் ஸ்தானம் என்பது நம்மளுடைய முகம் அல்லவா, நம்ம முகத்தில் தானே நம்மளோட வாயும் அமர்ந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கடுமையான வாக்கு சொல்லுவாங்க, ரோஷமாக இருப்பாங்க. ரொம்ப கண்ணில் இவங்களுக்கு மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். பொய் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா திக்கு வாய், அதாவது கோபப்பட்டு பேசும் பொழுது வாய் அவர்களுக்கு திக்கும். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். மற்றபடி முறையற்ற வழியிலே சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இவர்களுக்கு ஏற்படும். கல்வியில் தடை ஏற்படும், ஆரம்ப கல்வியில் தடை ஏற்படும். இவர்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் செலுத்துவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேச்சில் ஒரு அதிகாரம் இருக்கும். மற்றும் இவர்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்கள் இவங்களை ஏமாற்றுபவர்களாக இருப்பார்கள். ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு இந்த உறவினர்கள்கிட்ட இவங்களுக்கு இருக்காது. குடும்ப பொறுப்புகளையும் இவங்க அதனால் குடும்ப பொறுப்புகளால் இவங்க கஷ்டப்படக்கூடிய நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே 2ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருந்தால் அவ்வளவு சிறப்பான பலன்கள் இல்லை. நம்ம சின்ன குழந்தைங்களே இருக்கும் பொழுதே பிடிவாதமும் இவங்களுக்கு இருக்கும். அதுவும் இவங்களுக்கு அது 2ஆம் வீடு என்பது விருச்சக ராசியாகி அங்கே ராகு இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைங்க பிடிவாதமாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்கள நல்லா ட்ரைனிங் பண்ணி வளர்க்கணும். நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுத்து இவங்களுக்கு வளர்க்கணும். அப்போ நம்ம ஓரளவுக்கு சரியாக வரலாம். அதுவும் இந்த தசாபுத்தி, அதாவது ராகு திசையில் தான் இந்த பலன்கள் மிக அதிகமாக வெளிப்படும். தொடர்ந்து நாளைய பதிவில் 3ஆம் இடத்திற்கான ராகு இடத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் தருகிறார் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.